கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள், சுகமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவர் முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவரை நோக்கி பார்த்து அவர்கள் எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஏன்னா அவர் அவர்களுக்கு இரக்கம் செய்கிற, அவர்களுடைய ஜெபத்தை, விண்ணப்பத்தை, வேண்டுகோளை கேட்டு இரக்கம் செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆதலினால் நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்தில் யாரும் எதுவும் எந்த சூழ்நிலையும் இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, நீங்கள் கர்த்தரோடே வாழும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்திலே எந்த சக்தியும் உங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாது என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 30:18-19 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நன்றாக கவனியுங்கள், தேவ வார்த்தை என்றென்றுமாய் தேவ வார்த்தை தான். இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பழமையாய் போவதில்லை. ஒரு நாளும் அது வலுவிழந்து, ஒரு நாளும் அது பலனற்று போவதில்லை. இவைகள் என்றென்றும் மாறாத ஜீவனுள்ள வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் தான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் கூடாரங்களுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும், உங்கள் கையின் பிரயாசங்களுக்கும், ஊழியங்களுக்கும், அதில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து அவைகளை, உங்களை திருப்பி உங்கள் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, அப்படியாய் கர்த்தர் உங்களுக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் ஊழியத்திற்கும், கையின் பிரயாசங்களிலும் அவர் இரக்கம் செய்யும் பொழுது, நகரம், ஐயா, உங்க வீடு, உங்க குடும்பம், உங்கள் தொழில், உங்கள் ஊழியம் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை போல் அது நிச்சயமாய் நிலைவரப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை கொடுமையான சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் இரக்கம் செய்யும் பொழுது, இரக்கம் செய்து உங்கள் சிறையிருப்பை மாற்றும் பொழுது, ஒருவேளை நீங்கள் கடனும் கஷ்டமும், ஒருவேளை வறுமையும் தோல்வியுமாய், அவமானமும் நஷ்டமுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அந்த சிறையிருப்பை கர்த்தரே திருப்புவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் விசுவாசியுங்கள். உங்கள் வாசஸ்தலங்களுக்கு, உங்கள் வீடுகளுக்கு, உங்கள் ஊழியத்திலே அல்லது உங்கள் கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் இரக்கம் செய்யும் பொழுது அது கட்டப்படும். உங்கள் வீடு கட்டப்படும். ஐயா, அது அரண்மனை போல, முன்னிருந்தது போல நிலைவரப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். உங்களில் இருந்தும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தும், உங்கள் குடும்பங்களில் இருந்தும் ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். வறுமையும் வேதனையும் கண்ணீரும் கதறலுமாய், அழுகையும் சிரமமும் உபத்திரமுமாய் இருந்த உங்கள் வீடுகளில் இருந்து ஸ்தோத்திர பாடல் உண்டாகும். ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று எழுதப்பட்டபடியே உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். கர்த்தரோ சொல்லுகிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு நாளும் சிறுமைப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் கர்த்தரே உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு நாளும் நீங்கள் குறுகி போவதில்லை. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நிச்சயமாய் இன்று அழுது கொண்டிருக்கிற, இன்று புலம்பிக் கொண்டிருக்கிற, அல்லது இன்று அழுகையின் பள்ளத்தாக்கிலே, புலம்பலின் திசையிலே இருந்து கொண்டிருக்கிற நீங்கள், நிச்சயமாய் உங்களில் இருந்து
ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும். ஐயா, உங்களை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொன்னார்களே, உங்களை தள்ளுண்டவள் என்று சொன்னார்களே, உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவரே உங்கள் காயங்களை ஆற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றங்கள் உண்டாகும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர் பிள்ளைகள் குடும்பங்களிலே நீர் இப்படியாய் அவர்கள் சிறையிருப்பை திருப்பி, ஐயா, அந்த அவர்கள் கூடாரங்களின் சிறையிருப்பை, குடும்பங்களின் பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு இரக்கம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இவர்கள் வாசஸ்தலங்களுக்கு, குடும்பங்களுக்கு, இவர்கள் சொந்த வாழ்க்கையிலே, கையின் பிரயாசங்களிலே கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வீடுகள், குடும்பங்கள், வாழ்க்கை முன்பு போல் அரண்மனை போல் கட்டப்படும்படியாய் காண்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் அது ஆச்சரியமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களில் இருந்து, இவர்கள் குடும்பங்களில் இருந்து என் தெய்வமே ஸ்தோத்திர பாடலும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும்படியாய், மங்கள கீதங்கள் கேட்கும்படியாய், மங்கள வாத்தியங்கள் அங்கே இசைக்கப்படும்படியாய் இவர்களை நீர் வர்த்திக்க பண்ண போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஒரு மகிமை நாளாய், இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய், ஐயா, இவர்கள் குறுகி போகாதபடி, இவர்களை நீர் மகிமைப்படுத்தி, இவர்கள் சிறுமைப்பட்டு போகாதபடி இவர்களை வர்த்திக்க பண்ணி, ஓ லார்ட், இவர்களை நீர் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னீரே, அப்படியே என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் கூடாரங்களுக்கு, குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும்படியாய் நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எல்லா விதமான துக்கங்கள், துயரங்கள், ஆபத்துகளிலும் இருந்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஒரு நல்ல நாளாய், மகிமையின் நாளாய், வெற்றியின் திருநாளாய் மாறட்டும். கர்த்தர் அப்படியே செய்து இவர்களை மேன்மைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.